வணக்கம். நான் வைகைராஜன் பேசுறேன், வைகநிதி மக்கள் இயக்கத்திலிருந்து. இன்றைய தினம் ஆடி அமாவாசை தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய 3 தலைமுறை பேர் தான் பேருக்கு தெரியும். அந்த 3 தலைமுறைகளுடைய பேரை சொல்லி இன்னைக்கு நாம தர்ப்பணம் செய்ய வந்திருக்கோம் இந்த வைகை ஆற்றில். எனக்கும் அதுல பெரிய நம்பிக்கை உண்டு. ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் பூரா தர்ப்பணத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூரா கேரி பேக்கும் பிளாஸ்டிக் பைகளும் குப்பைகளும் எல்லாருமே வைகை ஆற்றுல போடக்கூடாதுன்னு நம்ம ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இந்த குப்பைகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வருடத்துக்கு ஒரு வருஷம்தான் முன்னோர்களுக்கு ஒரு நாள் அப்படின்வாங்க. அதனால வருடத்துக்கு ஒரு நாள் வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர்ல தங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்கள் எள் தர்ப்பணம் பண்ணனால அந்த எள் அவர்களுக்கு உணவாக, முன்னோர்களுக்கு உணவாக சேருகிறது என்று ஒரு நம்பிக்கையோடு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட நம்பிக்கை செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு கல்பாலம் பகுதியில பெரிய அளவுல இன்னைக்கு குப்பைகளை ரொம்பவும் அதிகமான குப்பைகளை பூரா போட்டிருக்காங்க. இதுல போட்டிருக்கக்கூடிய குப்பைகள்லாம் பாலித்தீன் பைகளும் பிளாஸ்டிக் கப்புகளும் எல்லாமே பயங்கர குப்பைகளா தான் இருக்கு. மாநகராட்சியினர் ஏற்கனவே நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அதனால மாநகராட்சியினர் தொடர்ந்து அப்புறப்படுத்திக்கிட்டே வருகிற. ஆனா அவங்க எடுக்க ரெடியா இருந்தா கூட நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, திரும்ப 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 அந்த குப்பைகளை அவங்க கையில கொடுங்கன்றாங்க கார்பரேஷன் ஊழியர்கள். ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, நிறைய இடத்துல ஆத்துக்குள்ளேயே உள்ள தூக்கி போடுறாங்க. அதனால இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று வைகநிதி மக்களுக்கு சார் சொல்றோம். உங்க முன்னோர்களே எவ்வளவு தூரம் அவங்க இந்த நதியை போற்றிருக்காங்க, எப்படிப்பட்ட நதியை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது நாம என்ன செய்யறோம், அப்படிப்பட்ட குப்பைகளை நம்ம போட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் பண்றது அவங்களை அவமரியாதை செய்யும் போது ஆத்துக்குள்ள குப்பை போடுறது. அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மாற்ற வேண்டும். தொடர்ந்து வைகநிதி மக்கள் இயக்கம் தொடர்ந்து நம்ம சுகாதாரத்தை வலியுறுத்தி வந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றுறாங்க. அதனால பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி வைகநிதி மக்களுக்கு சார்பு கேட்டுக்கிறேன். ராஜன், வைகநிதி மக்கள் இயக்கத்திலே ஒருங்கிணைப்பாளர்.